வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழ்நாட்டில் சமூக ஒற்றுமை பிஜேபி கண்ணை உறுத்துகிறது, மத மோதலை தூண்டும் முயற்சி பலிக்காது, முதல்வர் ஸ்டாலின். 11 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. இன்றைய நடிகர் திலகம் மோடி. ப. சிதம்பரம் விமர்சனம். திமுக கூட்டணியே இந்துக்கள் விரோத கூட்டணி. ராஜா. நெருங்கி வரும் தேர்தலும் அதிகரிக்கும் மத துவேஷ பேச்சுகளும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நேற்று முதலமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தமிழக ஒற்றுமையானது பிஜேபியின் கண்ணை உறுத்துகிறது, அது மட்டுமல்லாமல் அடுத்தது 2.0 திராவிட மாடல் 2.0 வரும், தமிழகத்தின் வளர்ச்சிகள் தொடரும், எனவே இங்கு மத வெறுப்புணர்வு பிரச்சாரம் எடுபடாது என்று தெளிவாக அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது வட மாநிலங்களை பொறுத்தவரையில் கிறிஸ்துமஸ் அன்று கூட பல்வேறு சிறுபான்மையினர்கள் தாக்கப்பட்டதாக நம்ம செய்திகள் நம்ம பார்த்தோம். அதாவது குறிப்பாக அசாம், சத்தீஸ்கட், மத்திய பிரதேஷ் போன்ற பல மாநிலங்களிலும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றது. இது ஒருபுறம் இருக்க, பிரதமர் அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையில், அதாவது கிறிஸ்துமஸுக்காக ஒரு சர்ச்சுக்கு சென்று அந்த விழாவில் கலந்து கொண்டார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதை விமர்சிக்கும் வகையில் ப. சிதம்பரம் அவர்கள் இன்றைய நடிகர் திலகம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்று அவர் தமது கருத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ராஜா அவர்கள் திமுக கூட்டணியே இந்துக்கள் விரோத கூட்டணி, குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்து தொடர்ந்து அவர் பேசி வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஸ்டாலின் அவர்களும் முருகர் அவர்களும் ஒன்றாக கைகோர்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதையும் அவர் விமர்சித்து பேசியிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியே இந்துக்களுக்கின் விரோத கூட்டணி என்று அவரும் கருத்து தெரிவிக்கிறார். இவ்வாறாக இந்த மத துவேஷ பேச்சுக்கள் தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது நீடித்து வருகிறது. தேர்தலை ஒட்டி இந்த மத துவேஷ பேச்சுக்கள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் இருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா ப. செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அதேபோன்று தமிழ்நாடு காங்கிரஸ் சேவா தளம் மாநில தலைவர் குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். ரஜினி, உங்கள்கிட்ட துவங்குறேன். அதாவது நேற்றுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய உரையை நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. அது மட்டும் தொடர்ந்து பிஜேபியானது தமிழகத்தில் ஒரு மத போக்கை, மத மோதலை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது என்ற பேச்சு தொடர்ந்து இருந்து வருகிறது. அமித்ஷா அவர்கள் சொல்கிறார், பீகாரை போன்று தமிழகத்தில் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருக்கிறார். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலமாகத்தான் பீகார் போன்று தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் நினைத்து பேசுவதாக திமுக கருதுகிறதா? உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியானாவே மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு தான் பேர் பெற்றது. உலக அளவுல இந்தியாவுக்கு பேரே மதச்சார்பற்ற நாடு இந்தியா அப்படின்ற ஒரு இந்தியாவை இன்றைக்கு பாஜக அதை சிதைத்திருக்கிறதோ, சிதைக்க முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ என்பதை நாம் நேற்றைக்கு நடந்த நிகழ்வு மூலமாக தெரிகிறது. சார், ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, இது ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி பாஜக இந்தியாவை இழுத்து செல்கிறதோ என்ற அச்சம் ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு எழுகிறது. ஏனென்றால் நேற்றைக்கு மட்டும் 13 இடங்களில் இது போன்ற கலவரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது நேற்று பார்த்தோம்னா ஜபல்பூர்ல ஒரு பார்வையற்ற பெண்ணை மத கும்பல்கள் அவர்களை தாக்கி இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு நீங்க சொல்றீங்க கள்ளக்குறிச்சியில இன்றைக்கு மட்டும் 3423 மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்டத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த நேரத்துல, அதாவது இது ஜபல்பூர்ல அந்த பார்வையற்ற பெண்ணை தாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய நகர துணைத் தலைவர் அஞ்சு பர்காவா. அந்த லேடி பாஜகவினுடைய கேடர்ஸ், அவங்களுடைய, அதாவது நகர துணைத் தலைவர், ஒரு பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் எப்படி ஒரு பார்வையற்ற பெண் என்றும் பாராமல் அங்க மதமாற்றம் நடக்குது. விருந்தினர் வரவேற்று நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடன் இணையம் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பேசுங்க ரஜினி. ஒரு மதமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு பொய்யான தகவல் அடிப்படையில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த இடத்துல பூந்து ஒரு பாஜகவினுடைய நகர துணைத் தலைவர் அந்த லேடி ஒரு பார்வையற்ற ஒரு பெண்ணை தாக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒடிசால சாலையோரம் வித்து நின்ற ஒரு கிறிஸ்துமஸ் பொருட்களை வித்து நின்ற ஒரு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இதை கூட விடுங்க, யூபியில உத்தரப்பிரதேசத்துல இது வரைக்கும் கிறிஸ்துமஸுக்கு ஹாலிடே விட்டாங்க. ஆனா
இந்த முறை அந்த விடுமுறையை ரத்து செய்திருக்கிறது. அந்த விடுமுறையை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எதை நோக்கி செல்லுகிறது என்று சொன்னால் மதத்தை பிளவுபடுத்துவது. அதாவது நான் வந்து டேட்டாஸோட வந்து பேசணும்னு பாக்குறேன். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற ஒரு அமைப்பு 2024 ஒரு வந்து ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. அதுல மோடி பங்கேற்ற 173 பிரச்சாரங்கள்ல 110 இடங்கள்ல அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார், எதிராக பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் அப்படி என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற அமைப்பு அந்த கருத்தை சொல்லுகிறார். அதே போல கர்நாடகா எலெக்ஷன்ல ஜெய் பஜ்ரங் பலி என்று நீங்க சொல்லிக்கொண்டே வாக்களிக்க வேண்டும் அப்படி என்று ஒரு இந்து, அதாவது ஒரு இந்துக்களை வைத்து நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டு, அதே மாதிரி நேற்றைக்கு எங்களுடைய சமூக வலைதள பக்கத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதிவு செய்ததை நீங்க பார்க்கவே தெரியும். என்சிஆர்பி ரிப்போர்ட்டை வச்சு அவர் பேசியிருப்பார். அதாவது 74.4% மதத்திற்கு எதிரான பேச்சுகள் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது. அதுல வந்து ரெஜிஸ்டர்ட் மட்டும் 1165 2024 மட்டும். இதுல முதல் இடத்தை எது பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். அங்க ஆள்றது யாரு? பாஜக. மத்திய பிரதேஷ் வந்து 2வது பிளேஸ், 3வது பிளேஸ் வந்து இது மகாராஷ்டிரா. இப்படி முஸ்லிம்களை பத்தி பேசினாரா இல்லைன்னா வெளிநாட்டுல, அதாவது அண்டை நாடுகள்ல இருந்து வந்து நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்ல, அசாம்ல போன்ற இடங்கள்ல ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பத்தி பேசினாரான்ற ஒரு, அதாவது 1165ல 1050 பேச்சுக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது. மிஞ்சி இருக்கிற எல்லாமே 97 கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பேச்சுகளாக இருக்கிறது. அப்படி இந்த டேட்டாவை வச்சு பார்க்கிறப்போ இட் இஸ் இன்க்ரீசிங் கிராஜுவலி இயர் டு இயர். வந்து மத பேச்சுக்கள், மதத்திற்கு ஒரு மதத்திற்கு சார்பாகவும் இன்னொரு மதத்திற்கு எதிராகவும் இருக்கிற பேச்சுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆர்டிகல் 25 clearly stated freedom of worship, right to freedom of worship. அதாவது அந்த மதத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு, அவர்களுடைய மத வழிபாடை செய்வதற்கு நம்முடைய சட்ட திருத்தம், நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதற்கான வழியை வகுத்திருக்கிறது. ஆனா இதையெல்லாம் அளிக்கக்கூடிய வேலையில இன்றைக்கு ஒன்றிய அரசு, இன்றைக்கு பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படின்னா தமிழ்நாடுன்னு வந்தா முருகரை கையில் எடுப்பாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், 2020 உங்களுக்கு அந்த முருகரே கை கொடுக்கல. அறுபடை வீடுகள் இருக்கிற தொகுதிகள்ல திமுக 4 தொகுதியில வெற்றி பெற்று இருக்கு, 2 தொகுதியில பாஜக இல்ல, அதிமுக வெற்றி பெற்று இருக்கு. நீங்க பழனி எடுத்தீங்கன்னா செந்தில்குமார் அவர்களும், இங்க திருத்தணி எடுத்துக்கிட்டா சந்திரன் அவர்களும். இன்னொரு ஒண்ணு என்னன்னா, பாபநாசம் சுவாமிமலை இருக்கிற பாபநாசம் தொகுதியிலே ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் தேர்தல் வந்து நெருங்கும் போதுதான் வந்து திமுக இந்து மக்கள் கட்சி, இந்து மக்கள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு, எங்களுக்கு 90% இந்துக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இல்லைன்னா வந்து உதயநிதி அவர்கள் நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு கிறிஸ்தவ மேடையில் பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் தொடர்ந்து இருக்கு. இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு இந்து விரோத போக்கு இருக்கின்ற ஒரு பேச்சும் திமுக, ஒரு பார்வையும் திமுக மேல. இந்து விரோத போக்கை கையில் எடுப்பவர்களா 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழக்கை செய்திருப்பார்கள். இன்றைக்கு எவ்வளவு 4110 ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறையால். இதுவா இந்துக்களுக்கான எதிரி? இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரி. ஏன் வந்து பிரதமர் மோடி அவர்கள் 11 ஆண்டுகளாக ஏன் கிறிஸ்துவத்துல இந்த வந்து கிறிஸ்துமஸ்ல ஏன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல? திடீர்னு உங்களுக்கு அதுக்குதான் நான் ப. சிதம்பரம் அழகாக சொன்னார், இவரை போல நடிகர் திலகம் எங்கேயோ இல்லைன்னு சொல்லி. ஒரு 11 ஆண்டு கழித்தாவது கிறிஸ்துமஸ் பண்டிகையில கலந்துக்கிறார். வாழ்த்துக்கள் ஒவ்வொரு குறைந்தபட்சம் என்று நீங்கள் சொல்வதான் எனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. 11 ஆண்டுகள் என்பது குறைந்தபட்சம் கிடையாது ஒருவருடைய மனித வாழ்க்கையில. ஒரு நிமிஷம், நேர்ல கலந்துக்கிறதுல இருந்தாலும் ஒரு ஆண்டுக்கு எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாரு. இப்போ வந்து ஒரு திமுகவோட கட்சி கொள்கை அப்படின்றது வேறவா இருக்கலாம், ஆனா ஆட்சிக்கு வந்தப்புறம் பொதுவா இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ஒரு விஷயம் இல்லையா? இப்போ அவங்க இவ்வளவு மக்கள் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, அதுக்கு வாழ்த்து கூட சொல்லாதது திமுக அரசு. நீங்க அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவாக எல்லா பண்டிகைகளுக்கும், அதாவது தீபாவளிக்கு வாழ்த்து ஏன் சொல்லல அப்படின்றத சொல்லலன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வந்து ஒரு முதலமைச்சரா சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? பொதுவான நபர் தான். இறப்பு ஏற்பட்டால் அதுக்கு வாழ்த்து சொல்லுவோமா?
சரி, தீபாவளி விடுங்க. தீபாவளி ஓகே, அதுக்கான விளக்கத்தை நீங்க வந்து இப்ப சமீபமா பொங்கல் பண்டிகை நடைபெறுது, பொங்கல் பண்டிகை நடைபெறுது. அந்த டைம்ல ஏன் சிஏ எக்ஸாம்ஸ் வைக்கணும்? அந்த சிஏ எக்ஸாம்ஸ் எதுக்கு அப்போ வைக்கணும்? அப்போ தமிழக பண்டிகைகளை, அதாவது தமிழக பண்டிகைகளுக்கு எதிராக தமிழக பண்டிகை, அதாவது தமிழர்கள் வந்து எங்க மேல வந்திருக்காங்க ஒன்றிய காரண காரியங்களை தாண்டி இவ்வளவு பெரிய மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது நம்ம தமிழக அரசோட கடமை இல்லையா? தமிழக அரசு எல்லா மதத்திற்கும் அதாவது சமமாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. நீங்க எல்லா இடத்துலயும் எடுத்துக்கலாம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரும் வந்து, அதனாலதான் நீங்க வந்து அடுத்து எலெக்ஷன் போக்கஸா இருந்தாலும் அந்த நேம்லே தெரியும், ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்றத எங்கேயும் வந்து ஒரு மதத்தை வந்து ரிசபிள் பண்ற மாதிரி எந்த வார்த்தையுமே கிடையாது. தொடர்ந்து இவர்கள் தொடர்ந்து பாஜக இருக்கு, நான் சொல்லி முடிச்சேன். தொடர்ந்து பாஜகவுடைய ஒரு அஜெண்டா என்னன்னா, மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேணும். அதாவது கள்ளக்குறிச்சியில இன்றைக்கு எங்களுடைய முதல்வர் பேசியதோ அதுதான், மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் தமிழ்நாட்டு அதுக்கு விதிவிலக்கு. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். அதாவது பாரத மதர் செந்தில், நீங்க சொல்லுங்க. அதாவது நேற்றுக்கு முதலமைச்சர் பேசும்போது கூட திருக்கோவிலூர் கோவில் உட்பட உலகளந்த பெருமாள் கோவில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. பல்வேறு சார் சொன்ன மாதிரி நிறைய கோவில்களுக்கு குடமுழுக்குகள் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த ஹெச் ராஜா போன்றவர்கள் வந்து தொடர்ந்து திமுக கூட்டணியை இந்து விரோத போக்கை தான் கடைபிடிக்கிறதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க. அதாவது நீங்கள் அற்புதமாக உண்மையிலேயே நான் கேட்க நினைத்த கேள்வியை அவரிடத்திலே முன்வைத்தீர்கள். மதத்திற்கு எதிராக பாஜக இருக்கிறது, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக மதத்வேஷ பேச்சுக்களை பேசுவதாக அவர் ஏதோ ஒரு இந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக அந்த ஆய்வு சொல்லியிருக்கிறது, அதை சொல்லியிருக்குன்னு சொன்னார். நான் உங்களிடத்தில் நேரடியாக கேட்குறேன், நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு மதத்துக்கு எதிராக துவேஷமான பேச்சுக்களோ அல்லது ஒரு மதத்தினுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் அவர்களை அவமதிப்பதோ, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அது கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அந்த ஆட்சியில முதலமைச்சராக அமர்ந்து கொண்டு இந்துக்களுடைய பண்டிகையான தீபாவளி மட்டும் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. தீபாவளி மட்டும் இல்ல சகோதரரே, ஆயுத பூஜைக்கு சொன்னாரா, விநாயகர் சதுர்த்திக்கு சொன்னாரா, எங்களுடைய ராம நவமிக்கு சொன்னாரா, தைப்பூசத்துக்கு சொன்னாரா, முருக கடவுள் தமிழ் கடவுள் என்று நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே திமுக காரங்களா? அந்த தைப்பூசத்திற்கு வாழ்த்து சொல்லாத முதலமைச்சர் எப்படி இந்துக்களுக்கு ஆதரவான முதலமைச்சர் என்று நாங்கள் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதத்துக்கு எதிராக பிஜேபி பேசுதுன்னு சொல்லுது. இங்கு பெரும்பான்மை மக்கள் தமிழர்களுடைய சமய நம்பிக்கைக்கு மதிப்பளிக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத, மத விரோத, நம்பிக்கை விரோத, ஆன்மீக விரோத, தெய்வீக விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சரி சார், ஆனா ஒரு பக்கம் பிரதமர் வந்து சர்ச்சில் கலந்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடக்குது. அதை நீங்க எப்படி நியாயப்படுத்த முடியும்? கிறிஸ்தவர்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது, சிறுபான்மையினர் மீது தொடர்ந்து தாக்குதல் எல்லாரையும் தான் சொல்றேன். கிறிஸ்தவர்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் நீங்கள் சொல்லுகின்ற பகுதிகளிலே நடைபெற்ற அத்துணை நிகழ்வுகளும் கண்டிக்கப்பட வேண்டியது, இது எதிர்க்கப்பட வேண்டியது. இதை பாஜகவை சார்ந்த தலைவர்களோ அல்லது பிரதமரோ யாரும் சரி என்று சொல்லவில்லை, ஆதரிக்கவில்லை, அவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. செய்த நபர்கள் எங்க திமுக காரர்கள் தினசரி பல்வேறு குற்றச்சாட்டுகளில் கைதாகின்றார்கள். இங்க செங்கல்பட்டில ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு வழக்கில் திமுக காரன் கைதா இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்கணும்ல. கற்பழிப்பு சம்பவத்துக்கு திமுக பொறுப்பேற்குது. திமுக சார்ந்தவர்கள் திருட்டு வழக்கில் கைதாகி இருக்கின்றார்கள். திமுக சார்ந்தவர்கள் தினசரி பல்வேறு விதமான குற்ற வழக்கில் கைதாகின்றார்கள். அதற்கெல்லாம் திமுக தான் பொறுப்புன்னு சொல்லி திமுக அதுக்கு பொறுப்பேற்றுச்சுன்னா இங்க நடந்த சம்பவத்துக்கு பிஜேபி மாநிலங்கள்ல தொடர்ந்து 100 இடத்தில் நடந்தாலும் அந்த சம்பவங்களை பிஜேபி ஏற்கவில்லை, ஆதரிக்கவில்லை. அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும். சார், ஏதாவது நல்ல நிகழ்வு நடந்தா பிஜேபி நாங்க ஒரு சேட்டலைட் அனுப்புனா அதுக்கு நாங்க கிளைம் பண்றீங்க. தவறா ஏதாவது மத மோதல்கள் நடந்தா 13 இடங்களை சுட்டி காட்டி இருக்கிறார். 13 இடங்களில நடந்ததாக சுட்டி காட்டி இருக்கின்றார். சார், தினசரி தமிழகத்திலே இந்த திமுகவுக்கு குருவாக அல்லது திமுகவினுடைய முன்னால் இருக்கக்கூடிய நீதி கட்சி திராவிடர் கழகம் சொல்லப்படுகின்ற அந்த திராவிடர் கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன தெரியுமா? தினசரி இந்து மதத்திற்கு, இந்து தெய்வங்களுக்கு எதிராக பேசுவதுதான் அவங்க வேலையே. ஏங்க, அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுன்றீங்களே, கிருஷ்ண பரமாத்மாவை பொள்ளாச்சி சம்பவத்திற்கு இணையாக பேசிய வீரமணியை நீங்க கண்டிச்சீங்களா? தீக்காக்காரங்க தினசரி இந்து மத கடவுள்களை துவேஷம் செய்து எங்களுடைய முருகப்பெருமானுக்கு எதிராக, கந்தசஷ்டி கவசத்துக்கு எதிராக,
எங்களுடைய நடராஜருக்கு எதிராக பேசிய மைனர் விஜய் என்கின்ற நபர், யூடியூப் ரூட்டஸ் என்கின்ற யூடியூப் சேனல் நடத்துற நபர், அந்த நபருக்கு யார் கொடுக்கிறார் தெரியல? மா சுப்பிரமணியம் என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? சிறப்பான யூடியூப் நடத்தக்கூடியவர்னு திருவண்ணாமலையிலே அவார்டு கொடுத்தாருங்க இந்த நடராஜருக்கு எதிராக பேசிய பிறகு. அப்ப தமிழகத்திலே இந்து மத துவேஷத்தை, இந்து மத எதிர்ப்பை, இந்து கடவுளுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக நீங்க பேசுறவங்க எல்லாம் ஊட்டி வளர்ப்பீங்க. ஐயோ கிறிஸ்தவர்கள் அங்க வந்து அடிச்சுட்டான் பிஜேபி காரன், ஐயோ அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க. தினசரி இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை ஆதரித்து ராமர் செருப்பால் அடித்த அந்த திராவிடர் கழகத்திற்கு இன்றைக்கும் நீங்கள் தான் சப்போர்ட். அந்த தலைவர் ஈவேரா அவர்களுக்கு கடவுள் இல்லை, கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்று சொன்ன அந்த ஈவேரா அவர்களுக்கு நீங்கள் தான் சிலை வைத்து மாலை மரியாதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த தமிழகத்தில். எனவே நீங்க வந்து பிஜேபி மீது குற்றம் சுமத்துவதற்கு முன்னாடி உங்க முதுவை பாருங்க, தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெய் பஜ்ரங் பலினா என்ன? பஜ்ரங் பலி மேட்டர் நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம், கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு. அடுத்த சொல்லுங்க, உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ப சிதம்பரம் அவர்கள் மோடி அவர்களை குறித்து சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் என்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்காருன்னா, எங்க தலைவர் சிதம்பரம் ஒரு நல்ல நடிகன் தானே சொல்லியிருக்காருல்ல, என்ன தப்புன்னா இருக்குது? தப்பான்னு சொல்லலையே. செவிலியர் சிவாஜி விட இவர் நல்லா நடிக்கிறாரு, அந்த விருது அவருக்கு வழங்கினா ரொம்ப நல்லதுன்னு தானங்க சொல்லியிருக்காரு. இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணிமா இல்ல, வஞ்ச புகழ்ச்சி இல்ல. நான் கேட்கிறேன், பொதுவா கேட்கிறேன், சிம்பிள் லாஜிக்கு. நீ இங்க கூப்பிட்டு 11 வருஷம் அவர் சரி வாழ்த்துதலே சொல்றதா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிட்டதா இருக்கட்டும், 11 வருஷத்துக்கு பொறுத்தே விட கலந்துனா ஓகே, அதுவும் வரவேற்கத்தக்கது தான். இப்படியாவது அவர் கிறிஸ்டியானிட்டி ஏத்துக்கினாரு, அது வந்து வரவேற்கத்தக்கதான். நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு சைடுல நீங்க போயிட்டு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிக்கிட்டு, இன்னொரு சைடுல ஜபல்பூர், ராய்பூர், இது மாதிரி 13-14 இடத்துல கேரளா போடுற இடத்துலாம் உங்க ஆளுங்களை விட்டு அடிச்சு தும்சம் பண்ணுவீங்க. அது பேர் என்ன? செவிலியர் அவார்டுன்னு சொல்லாம என்ன சொல்லுவார்? சிவாஜி மாதிரி நடிக்கிற வேற என்ன சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கேள்வி வைக்கிறது, திமுக தரப்புலயோ இல்ல செய்யக்கூடிய சில பொருட்கள், சில செயல்களுக்கு திமுக காங்கிரஸ் சார்பாக நடக்கக்கூடிய செயல்களுக்கு அந்த கட்சிகள் பொறுப்பேற்குமா அப்படின்னு பேசும்போது கரெக்டா பேசணும். நான் இவர் பேசும்போது அமைதியா இருந்தேன், குறுக்கிட்டு போனேன். நான் அப்புறம் நானும் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிள் இண்டிவிஜுவல் எடுத்து வந்து ஒரு மத கலவரத்துல ஈடுபடுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்திருக்கிறப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இப்போ சர்ச்சு அந்த கிறிஸ்துமஸ் விழா நடந்த இடத்துல தான் அச்சு தும்சம் பண்ணிருக்கீங்க. இப்போ விஷயத்தையே மாட்டு டைவர்ஷன் பண்ண வேணாம். எல்லாரும் கண்ணு ஒண்ணு குருடா இல்ல, காது ஒண்ணு கேட்காம இல்ல. இங்க நாங்க அதை தான் சொல்ல வரோம். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, சிம்பிள் லாஜிக் சார். சொன்னவர் வந்து சாதாரண வந்துட்டு பாமர மகன் கிடையாது. அவரு பல வருஷமா பைனான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க இத்தனை பேர் அட்டுவை நடத்திட்டு அங்க வந்து நீங்க கிறிஸ்துமஸ் விழா நடத்துறீங்களா, அதெல்லாம் நடிக்கிறதுக்கு தானே சமானம் சொல்லியிருக்காரு. இந்து சனாதனத்தை பத்தி தொடர்ந்து பேச வரக்கூடியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பீகார் தேர்தலே வந்து இந்தியா கூட்டணியில முக்கிய கட்சியா இருக்கிற திமுக ஏன் பிரச்சாரத்துக்கு கூப்பிடாது அப்படின்னா, இது ஒரு முக்கிய காரணமா இருக்கும், அங்க எதிரொலிக்கும் அப்படின்னு. இப்போ இந்தியா முழுவதும் திமுக அப்படின்னாலே ஒரு இந்து விரோத ஒரு பேசக்கூடிய கருத்துக்கள் பேசக்கூடிய கட்சின்ற பதிவு இருக்கிறதுனால தான் கூப்பிடலையா இந்தியா கூட்டணியில? எங்க கூப்பிடல? பீகார் தேர்தல் எல்லாம் பிரச்சாரத்துக்கு ஏன் கூப்பிடல? யார கூப்பிடலன்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டுல இருந்து போலன்னு சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கூட்டத்துக்கு அந்த ராலி மட்டும் போயிட்டு அதான் சொல்ல வரேன். நான் அதை சொல்ல வரேன். ஸ்டாலின் போனாரு, நல்லா கேளுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழகத்துல இருந்து மேக்சிமம் ஆளுங்களை அவங்க தவிர்க்கப்படுவாங்க. காங்கிரஸ் கட்சியில ஒரு உதாரணத்துக்கு இப்ப சொல்றேன்னு வச்சுங்களேன், இப்ப நாங்க வந்துட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அது ஒரு இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப எங்களை வந்துட்டு மத்த மாநிலங்கள இல்ல, கேரளாவை தவிர சொல்ல போனா ஆந்திரா, என்ன தெலுங்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும், எங்களை வட மாநிலத்துல பிரச்சாரத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, பெரிய லீடர் இருந்தாலும் கூட. என்ன காரணம்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். அது உண்மை. அதுதான் முதல்ல நீங்க பேசிக் என்ன விஷயமே புரிஞ்சுக்காம இதனாலதான் கூப்பிடல, மத கலவரத்தினால கூப்பிடல, மத பிரச்சாரம் தப்பா இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அவங்க திங்கிங்னா இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, வெறும் ஃபேஸ் இம்ப்ரெஷன் தான். அவங்க வந்து ஃபேஸ் இம்ப்ரெஷன் ஒண்ணு அங்க நாட் நெசசரி. அங்க வேணும்னா பிரச்சாரத்துல பேசணும். ஹிந்தி தெரியாது, ஏன் ஈவன் சிதம்பரம் மாதிரி தலைவர்கள் கூட ஹிந்தி ஃப்ளூவெண்டா வராது, பேசுவாங்க.
ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்காரர் எந்த அளவுக்கு ஹிந்தி பேசுவாங்களோ அதனாலதான் அதை தவிர்க்கப்படுகிறாங்களே தவிர சரி. இவங்க வந்து இது வந்துட்டு அது வேற மாதிரி பத்திரிகைகளும் சரி வேற மாதிரி விஷயத்துல அது வேற மாதிரி சித்தரிச்சுட்டாங்க. அது கிடையாது உண்மை. Okay. அவங்க இந்தியனுடைய ஃப்ளூயன்ட் கம்மியா இருக்கு. அதனால எங்க தலைவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காருங்க. அது சிம்பிளா லாஜிக்கா கிளியரா சொல்ற. எங்க இங்க பூஜை நடந்துருங்க அங்க அடிச்சு என்னங்க இது? அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி திமுக நீ கட்சிகள் காங்கிரஸ் கூட சில விஷயங்கள சொல்லிருக்கலாம், நாங்க மறுக்கல. அடிச்சுக்கிட்டா இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு. நான் கேக்குறேன், அடிச்சு எங்க ரெண்டு அடிச்சு ஒருத்தரை வந்து காலி பண்றதுக்கும் நார்மலா வந்து பேசுறதுக்கு பல விஷயம் இருக்குதுங்க. அவங்க கருத்துக்களை சொல்றதுக்கு அவங்க கருத்துக்கள் சொல்லலாம். எனக்கு தங்கதர் பீரியட் கருத்துக்களை சொன்னாரு, யாரையுமே ஒரு துன்புறுத்தல இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? உடம்பு ரீதியாவும் உயிர் ரீதியாவும் துன்புறுத்தியா அவங்கள சாவடிக்கிறீங்க. அதுதான பிரச்சனை. அது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் வந்து மத மோதலை தூண்டுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று முதல்வர்கள் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஆனா அதே சமயத்துல வந்து இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பல இடங்கள்ல சிறுபான்மையினர் தாக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு பிஜேபி தரப்புல என்ன சொல்லப்படுது சார், உங்களுடைய கருத்துக்கள்? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அண்ணன் கபரியல் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது என்னுடைய அருமை தம்பி பாரத மாதா செந்தில் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற இந்த மதசார்பற்ற நிலையை பாதுகாப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கூட சொன்னீங்க, பிரதமர் வந்து தலைநகரத்திலேயே கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துகிட்டு அந்த கிறிஸ்துமஸ் மத போதகர் ஃபாதரோட ஆசீர்வாதத்தை பிரதமர் வாங்குறாங்க. அதை நீங்க கவனிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பிரதமரை பொறுத்தவரையில எல்லா பண்டிகைகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாழ்த்துக்கள் சொல்லுகிறது. அந்த பண்டிகைகள்ல கலந்துக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வேற ஒண்ணு விஷயம் கிடையாது சார். தமிழ்நாட்டுல தேர்தல், நீங்க தான் அருமையா தலைப்பு வச்சிருக்கீங்களே, தேர்தல் நெருங்குவதால் மத துவேஷ பிரச்சாரம் இதுதான் அதிகரிக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டா, இவ்வளவு பேசுறவங்க, அண்ணன் சிதம்பரம் வந்து நான் பெரிதும் மதிக்கிற மூத்த தலைவர், ஆனாலும் கூட நீண்ட காலம் நிதியமைச்சராக இருந்தவர். அவரே கூட ஒரு குற்ற வழக்குல அவர் சம்பந்தப்பட்டு அல்லது அந்த குற்ற வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக அவர் சிறைக்கு போய் அவர் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாரு. அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது இருப்பை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக பேசுற பேச்சுதான தவிர பிரதமர் நடிகர் சொல்றதுனால என்ன கெட்டு போகுது? ஒண்ணு இல்ல. அவர் சொல்றதுனால ஒண்ணு பெரிய பிரதமர் என்கிற சிகரத்தை சிதைத்து விட முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய தலைவர். அதாவது பண்டித நேருவுக்கு பிறகு, ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய எல்லோரும் மதிக்கிற ஒரு தலைவராக ஒரு எளிய குடும்பத்தில இருந்து பிரதமர் வந்திருக்கார். அது ஒரு பக்கம். முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு பேசுறாங்கல்ல, ரொம்ப சிம்பிள் தான். என் தம்பி பாரத மாதா செந்தில் சொன்னாங்கல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டா என்ன குடிக்கட்டு போகுது? நீங்க ஒரு முதலமைச்சர், ஒரு மதசார்பற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நான் ஒரு இந்து கிறிஸ்டியன், அதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லுவது எந்த வகையில ஏற்புடையது சொல்லலாமா? ஒரு மதசார்பற்ற நாட்டின் துணை முதலமைச்சர், எதிர்காலத்திலே திமுகவினுடைய முகமாக முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய நீங்க எப்படி சொல்லலாம்? இல்ல, அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை சொன்னேன். நீங்க கிறிஸ்டினா நினைச்சா நான் கிறிஸ்டின், நீங்க ஹிந்துவா நினைச்சா நான் ஹிந்து, இஸ்லாமியரா நினைச்சா நான் இஸ்லாமியர். அவங்க போய் சர்ச்சில் கேக் வெட்டுறது வைக்கிறது அது அவருடைய மதம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவருடைய கிறிஸ்டியன் கன்வர்ஷன் எல்லாமே வந்து வெளியே வந்து அந்த சர்டிபிகேட் எல்லாமே வெளியே வந்துருச்சு ஊடகங்கள்ல. இல்ல சார், இல்ல இல்ல, ஆதாரம் இல்லாத விஷயங்கள் வேண்டாம். இல்ல, அலிகேஷன்ஸ் நீங்க வந்து வைக்கிறது ஆதாரம் இல்லாம பொய்யான தகவலை நீங்க சொல்லக்கூடாது. சர்டிபிகேட் வெளியே வந்துச்சு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு நீங்க கண்டிச்சிட்டு நான் சொல்லிட்டேன். தம்பி சுமாரிங்க, நீங்க அவங்களுடைய மனைவி கிறிஸ்டிகா வந்து கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன், மனைவி கிறிஸ்டியன் சொன்னாங்க. அது ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை தாண்டி நீங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து அலிகேஷனா இருக்கு. அதுல வந்து எந்த விதமான முகாந்திரமும் இல்ல, எந்த விதமான ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகள். தாயும் தகப்பனும் அவங்களுடைய தாய் தகப்பனுடைய கிறிஸ்தவ கல்லறையில நின்று
அந்த போட்டோக்கள் ஆதாரங்கள் நானும் வெளியிடுறேன். இல்ல சார், அது வேற தெரிவிக்கிறேன். ஆனா அவங்க சொல்றது மாதிரி மத மாற்றம் இது மாதிரி சிலுவை போட்டு கிறிஸ்தவ கல்லறையில் தான் அவங்களுடைய யார் கிருத்திகாவுடைய தாத்தாவும் பாட்டியும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு மேல என்ன விளக்கப்படுத்துறது நீங்க ஒரே செகண்ட் ஃபர்ஸ்ட் முதல் சுற்று கருத்தை நம்ம கேட்டலாம். நீங்க வந்து இல்ல இந்த மாதிரி அலிகேஷன் வைக்காம நீங்க பேசுங்க சார். தவறான தகவல்களை பதிவு பண்ணுங்க. உண்மை துணை முதலமைச்சருடைய ஒப்புதல் வாக்குமூலம். துணை முதலமைச்சரே சொன்னதை நான் சொல்றேன். துணை முதலமைச்சரே என்னுடைய மனைவி கிறிஸ்தவர், நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் அது சொன்னார். அதுல மறுப்பு இல்ல. மாறியவர்கள் அதெல்லாம் வந்து மதத்தை வச்சு ஒரு தலைவரை பிளவுபடுத்த நானும் சொல்றேன். ஆதாரத்தோட காட்டுறோம். திமுக மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போய் நிக்கி சிறுபான்மை வாக்குகள் திரைப்பட நடிகர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை நோக்கி சிறுபான்மை வாக்குகள் சென்று கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்களும் இவரை திமுகவை நிராகரிக்கிறாங்க. இப்ப வேற வழி கிடையாது. சிறுபான்மை வாக்குகளை தக்க வைக்கணும்னு சொன்னா பெரியாரை தூக்கி பிடிக்கணும். நான் என்ன சொல்றேன், பெரியாரை தூக்கி பிடிக்கிற நீங்க பெரியாரின் கொள்கைகளையாவது பின்பற்றுறீங்க. திருநெல்வேலியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் வந்த கூட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்க. அப்புறம் எப்படி நீங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்? அண்ணன் கூட்டம் எல்லாருக்கும் வருதுன்னு. எங்க கந்த சஷ்டி விழாவுக்கு வராத கூட்டமான, வைகாசி விசாகத்துக்கு வராத கூட்டமான, மனையில தைப்பூசத்துக்கு வராத கூட்டமான. அதனால கூட்டத்தை விட்டுருங்க. கூட்டங்களையும் அதையும் வேண்டாம். தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அனைவரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். இந்த அண்ணன் தம்பி உறவை திமுக சிதைக்க முயற்சிக்கிறது. நான் குற்றம் சாட்டுறேன். திமுகவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயமும் நடுக்கமும் வந்துருச்சு. இப்ப நாடு பொழுது திமுகவுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு வருகிறது. ஆட்சி மாற்றம் உறுதி. என்ன கேட்டீங்கன்னா ஒரு கூட்டணி அரசை நோக்கி தமிழ்நாடு போகிறது. திமுக பின்னுக்கு போகிறது. மற்றவர்கள் முன்னேறி வருகிறார்கள் என்கிற அச்சம் திமுகவிற்கு, நடுக்கம் திமுகவுக்கு ஏற்பட்டு அதை முதலமைச்சரே வந்து அந்த நடுக்கத்தை வெளிப்படுத்துறாரு. இப்ப முன்னால மாதிரி 525 வாக்குறுதியை கொடுத்துட்டு நாங்க 525 நிறைவேற்றிட்டோம், 475 நிறைவேற்றலாம் சொல்லி ஏமாத்தி இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் இனிமேல் ஒப்பேறாது. நீங்க இந்த முறை தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது என்ன கேட்பாங்க, அரசு ஊழியர்களை நாங்கள் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம் சொன்னீங்களா, ஆக்குனீங்களா? ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் கையின் மூலமாக, எது கை விரலின் மூலமாக நாங்கள் வாக்கு இயந்திரத்தில் இருக்கிற பொத்தானை அழுத்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். யார் சொல்றா? ஆசிரியர்கள் சொல்றாங்க, அரசு ஊழியர்கள் சொல்றாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் சொன்னீங்களா, கொண்டு வந்தீங்களா? நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னீங்களா, கொண்டு வந்தீங்களா? இப்படி ஒண்ணையா மக்கள் கேட்க போறாங்க. இப்ப நீங்க என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறீங்க? சேதுக்கால்வாய் திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்ல போறீங்களா? என்ன நடக்க போகுது? இல்ல சார், பிரதமர் அவர்களே வந்து பேசும்போது மதத்துக்கு எதிராக நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்கன்னு சொல்லி முதல் சுற்றுல ரஜினி அவர்கள் குறிப்பிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், உங்க தாலியை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசினதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல இடங்கள்ல பிரதமர் பேசின விஷயங்கள் நம்ம ஆப்வியஸா தெரியும். சொல்லுங்க. சவால் விட்டு சொல்றேன், எந்த இடத்துலயாவது ஒரு இஸ்லாமிய சமூகத்தை குறிப்பிட்டு கிறிஸ்தவ சமூகத்தை குறிப்பிட்டு பிரதமர் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, உங்க சொத்துக்கள் எல்லாம் பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? உங்க சொத்துக்கள் எல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்லாமியர் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அப்படிதான் சொன்னாரு. இல்ல, இஸ்லாமியர் ஏதாவது இடத்துல சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா சார், அப்படிதான் சார் அவர் சொல்லியிருந்தாரு. நீங்க அப்படி பொருள் கொண்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாளி ஆக முடியாது. எப்படி பொருள் கொள்ளணும்? நீங்க நாடு கடந்து ஊடுருவி வரக்கூடியவர்கள் இடத்துல இருந்து பாதுகாத்துக்கோங்கன்னாரு. அதுதான் அருமை. அதாவது இன்னும் கூட அண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, பெரியாரையும் இவங்க முழுமையா பின்பற்ற மாட்டாங்க, பெருமாளையும் இவங்க முழுமையா பின்பற்ற மாட்டாங்க. இவங்க தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க பெருமாளும்பாங்க, பெருமாளுக்கு பக்கத்துல இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் பெரியாரின் தொண்டர்கள் பாங்க. இன்னொரு பக்கத்துல எங்க பெரியார் திடல்ல போய் நின்னுகிட்டு கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைப்பாங்க. ஆனா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் போய் கோவில் பூஜை புனஸ்காரங்கள், சத்ரு சம்கார யாகங்கள்லாம் நடத்துவாங்க. அதனால இவங்க கிட்ட எந்த கொள்கையிலும் திமுக கூட்டணிக்கு தெளிவு இல்லை. இன்னொன்னு, அண்ணன் கும்பு விஜயன் ரொம்ப ஆத்திரப்பட்டு எல்லாம் பேசினாரு. அண்ணன் கும்பு விஜயன், நீங்க அதிகபட்சம் 1 மாச காலத்துக்குள்ள இன்றைக்கு பேசுகிற மனநிலையில இருந்து மாறி
நீங்களும் எங்களோடு சேர்ந்து திமுக விமர்சிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கு நீங்க தயாராகிக்கணும். சார் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள், ரகசிய தகவல்கள் எதுவும் கிடைச்சிருக்கா? அது கொங்கு விஜயனனுக்கே தெரியும், அண்ணனுக்கே தெரியும், விஜயனனுக்கே தெரியும். அப்படியா? சரி. உறுதியா மக்கள் நல கூட்டணி தான் உருவாகுதா? இல்ல, காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வராங்க. இது என்ன சார் புதிய செய்தியா இருக்கு? திடீர்னு ஒரு அறிவிப்பா கொடுத்தீங்க. பாத்துக்கிட்டே இருக்கீங்க சார். இல்ல உங்க எதிர்பார்ப்ப சொல்றீங்களா? இல்ல திருச்சி வேலுசாமி சொல்லிருக்காரு. உங்க எதிர்பார்ப்ப சொல்றீங்களா? ஆனா தேர்தல் மேகம் சூழ்ந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வானம் வெளிச்சத்துக்கு வரும்போது கிழக்கு வெளுக்கும், கீழ்வானம் சிவக்கும். நான் சொன்னதில் பெரும்பகுதி நடக்கும். சரி, ஓகே. நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக அவங்கள்ட்ட கேட்டலாம், இதுக்கான விளக்கங்களை சொல்லுங்க சார். அதாவது காங்கிரஸ் வெளியேறுதுன்னு சொல்றாங்க, தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், மதம் ரீதியான மோதல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள். திமுக என்றாலே இந்த மத விரோத, இந்து மத விரோத போக்குகை கடைபிடிக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பாரத மாதா செந்தில் அவர்களும் சரி, தூத்துக்குடி செல்வம் அவர்களும் வச்சாங்க. உங்களுடைய பதிலா என்னவா இருக்கும்? அதாவது தொடர்ந்து தேர்தல் வந்தா பயம் வரும் அப்படின்னு இவங்க எங்களை பார்த்து சொல்றாங்க. உண்மையான பயம் என்னன்னு அண்ணன் செல்வம் அண்ணனை பாக்குறப்ப எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு. பாஜகவினுடைய ஆதரவாளராக இருந்து விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய அண்ணன் செல்வம் அவர்களை பார்க்கும்போது உள்ளபடியாக எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. இதுல இருந்தே தெரியுது யாரை இவர்கள் பி டீமா வச்சு செயல்படுகிறார்கள் என்று. அவர் ஒரு பாஜக சிறுபான்மையினர் வாக்கு அப்ப கூட பாஜகவுக்கு போகாது, அத வந்து அவரே ஒத்துக்கினார். விஜய்க்கு போகுது சார். நான் பேசுறப்போ நீங்க பேசுறப்ப அமைதியா விளக்கத்தை நான் உங்ககிட்ட வரும்போது அதே மாதிரி அண்ணன் சொன்னாரு, ஏதோ ஒரு ரெக்கார்ட்ல வந்திருக்கு, ரிப்போர்ட்ல வந்திருக்கு, தம்பி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. நான் சொன்னது வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் which comes under the உள்துறைக்கு கீழே வர நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல பதிவாயிருக்கிற சம்பவங்கள் தான் அது. 74.4% அதிகமாயிருக்கிறது இந்த மாதிரி மதத்திற்கு எதிரான பேச்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை சார்பாக வெளியிடக்கூடிய ரெக்கார்ட்ல அது பதிஞ்சிருக்கு. அதனால எங்கேயோ இருக்கிறத வந்து சொல்லுவதற்கு நான் பாஜக காரன் அல்ல, நான் திமுக காரன் என்பதை நான் இங்கே வந்து பதிய வச்ச கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதம் மோகன் பகவத் ஒரு கூட்டத்தில் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இந்தியா ஒரு இந்து தேசம், இந்த யதார்த்தத்திற்கு அரசியலமைப்பு ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு RSS தலைவராக இருக்கிற மோகன் பகவத் பேசுறாருன்னு சொன்னா, இதுல யாரு மதவெறியை தூண்டுவது, மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று, இந்துக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று யார் இதுல நினைக்கிறது? பாஜக முழுக்க சார். இவர் சொல்றாரு திமுக ஆளுகிற தமிழ்நாட்டில் எங்கேயும் பிரச்சனை நடக்கலையா சார்? எதை ஒப்பிடுறீங்க சார்? 13 இடங்கள்ல கலவரம் கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்திருக்குன்னா இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைகுனிய வேண்டும். 13 இடத்துல நீங்க வந்து ஒரு கலவரம் நடந்திருக்கு ஒரு மதத்திற்கு எதிரானா, அத வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களுக்கு நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க சார். எங்கேயும் தவறு நடக்கல, தவறே இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தவறுகள் நடக்கும், அந்த தவறை சரி செய்து இன்னொரு முறை தவறுகள் நடக்காதவாறு பார்த்துக் கொள்வது அரசாங்கத்தின் கடமை. அந்த பாஜக துணைத் தலைவர் அந்த லேடி மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கட்சியில இருந்து தூக்கிட்டீங்களா? அவரை வந்து சிறையில் அடைச்சிட்டீங்களா? அப்ப 13 இடத்துல நடைபெற்றிருக்கிற சம்பவத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது பாஜக சொல்லுங்க? 13 இடத்துல யாரை கைது பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் கைது பண்ணிருக்கீங்க? பிரதமர் மோடி அவர்கள் இதுவரையில வாயை திறந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரா? இல்ல அதே மாதிரி அவர் ஒரு யூடியூப் சேனல் பேர் சொல்லி சொன்னாரு. அதுல வந்து தொடர்ந்து இந்து விரோத அதுக்கு நான் கண்டிப்பா விளக்கம் கேட்கிறேன். ரெண்டாவது வந்து இப்ப அவர் வந்து பேசும்போது சமீபத்தில் அவர் குறிப்பிட்ட அந்த நபர் வந்து பாரதியாரை பத்தி மிக தரக்குறைவா பேசியிருந்தாரு. பாரதியை வந்து ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்துறாரு, இந்த பக்கம் அவர்களை சார்ந்து அவருடைய மேடையில பேசக்கூடிய இன்னொரு நபர் வந்து மிக தரக்குறைவா அவரை வந்து இந்த ஜாதி இழிவா பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இதை கண்டிச்சு தமிழக அரசு வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே என்ற ஒரு கேள்வியும் அவர் வச்சிருந்தாரு. அதை கூட ஒரு பாயிண்டான பாரதியாரை பத்தி பேசுனதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த தலைவர்களை பற்றியும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, மாற்றான் வீட்டு மல்லிகைக்கு மனம் உண்டு. அதனால வந்து யாரையும் தரைக்குறைவாக பேசுவதை திமுகவும் தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொள்ளாது. என்னை போன்ற ஒரு செய்தி தொடர்பாளர்களிடம் எங்களுடைய தலைவர் சொல்லுவது, அநாகரிகமான வார்த்தையை எங்கே நீங்க பேசக்கூடாது, அநாகரிகமான வார்த்தையை பேசினால் உங்கள் மீதும் நடவடிக்கை திமுக நேரடியாக இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள்ட்ட இப்படி தகவல்கள் வருது.
திமுக சார்பா பேசுறவங்க அப்ப எப்படி வேணா பேசலாமான்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் அத சொல்லிட்டேன். எல்லார்கிட்டயும் சொல்றாரு, எங்க கிட்டயும் சொல்றாரு, எல்லார்கிட்டயும் நபர் ஏன் அப்படி பேசுறாரு தொடர்ந்து? சரி, யார் அநாகரிகமாக பேசினாலும் அது தவறு. அதை கண்டிக்கக்கூடிய இடத்திலே அவருக்கு எங்களுடைய தலைவருடைய கன்சர்னுக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக அவருடைய கண்டிக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய தலைவர் இருப்பார். நீங்க அத ஒரு யூடியூப்ல ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அதை கொண்டு வந்து 13 இடத்துல கலவரம் நடைபெற்று இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கிற சம்பவத்தையும் ஒப்பிட முடியுமே. ஆனால் இதை விட ஒரு கேவலமான விஷயம் அதை ஒப்பிடுறது கிடையாது. கண்டிப்பா அதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம பாரத மத செந்தில் நீங்க சொல்லுங்க. அதாவது நான் அதுக்கு இதுன்னு கேட்கல, இப்ப நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கான பதில தான் நான் வாங்கினேன் தவிர இந்த 13 இடத்துல நடந்த கலவரத்தை பத்தி நீங்க சொல்லுங்க சார். 13 இடங்கள்ல அந்தந்த உள்ளூரிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உண்மையிலேயே மத பிரச்சாரங்கள் செய்கின்ற பொழுது அந்த உள்ளூரிலே இருக்கக்கூடிய அந்த இரு தரப்பினர் இரு சமூகங்களிடையே நடைபெறுவது என்பது தமிழகத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு இடங்களிலே ஜாதிய ரீதியான பிரச்சனைகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. பட்டியலின மக்களுக்கு எதிராக அதிகமான ஜாதி ரீதியான அவங்களுக்கான பிரச்சனைகள் நடந்தது இந்த தமிழகத்தில் என்பதுதான் மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது மாதிரியான பல மாநிலங்கள்ல பல பிரச்சனைகள் நீங்க மிசோரம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கு பெரும்பாலாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் இங்க ஒரிசாவாக இருக்கட்டும் அல்லது இங்கு நடைபெற்ற பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் அந்த உள்ளூரில் நடைபெற்றது, சண்டைகள் நடந்திருக்கு, பிரச்சனைகள் நடந்திருக்கு, தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்ப நாம என்ன சொல்றோம்னா தமிழகத்திலே இந்து மதத்திற்கு எதிராக பிரச்சாரங்களை இவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்று ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுல 13 மாநிலங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரே டயத்துல பிரச்சனை நடக்கும்போது ஏதோ ஒரு அஜெண்டாவா இருக்குமோ அப்படின்றது அவங்க சந்தேகமா இருக்கு சார். அஜெண்டா ஒரு இடத்துல 2 இடத்துல நடந்தா கூட நம்ம ஒத்துக்க முடியும். இந்த சார் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இல்லாத இடம் எதுவும் கிடையாது, நடக்கும். ஆனா ஒரே நேரத்தில் நடக்கும்போது இது வந்து ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? இந்த கேள்விகளை நீங்கள் தாராளமாக எழுப்புங்கள். அதற்குரிய அந்தந்த மாநிலத்தினுடைய அந்தந்த நிகழ்வுகளுக்கு அதற்குரிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை இந்த நேரத்திலே இது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து மத ரீதியாக பாஜகவுக்கு எதிராக திருப்புவதற்கு இவர்கள் செய்கின்ற அஜெண்டாவா தான் இதை நம்ம சொல்லணுமே தவிர இது அந்த சம்பவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கண்டனங்கள் தெரிவிப்போம். பாஜகவை சார்ந்தவர்கள் இதை ஏங்க இங்க தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை பாஜக சிறப்பாக கொண்டாடி இருக்குங்க. தமிழிசை சவுந்தரராஜன் முதற்கொண்டு இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணியர்கள் அனைவரும் சேர்ந்து தமிழகத்தில் கிறிஸ்தவ பெருமக்களோடு பாதிரியார்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொன்னாரு இந்து மதத்தினுடைய உங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன தெரியுமா இந்து மதத்தை சொன்னாரு? இந்து மதத்தினுடைய சடங்குகளை, இந்து மதத்தினுடைய யாகங்களை இவைகள் எல்லாம் புரியாத பாஷையிலே அவர்கள் தவறாக பேசுகின்றார்கள் என்று சொல்லி இந்து மதத்தினுடைய மந்திரங்களை தவறா பேசினார் சார். அப்ப இவர் எப்படி சார் நியாயமான முதலமைச்சரா இருக்க முடியும்? அப்ப இந்துக்களுக்கு எதிரான முதலமைச்சரா இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா இவர்கள் போய் ஓதப்படுவதை தமிழில் ஓத வேண்டும் என்பதற்காக அதை சொன்னது. திருப்பி வந்துறீங்க பாத்தீங்களா, எங்க வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் பாஜக. இதுதான் நான் சொல்றேன். ஏன் வந்து நீங்கள் வந்து அரபி மொழியில் நீங்கள் ஏன் ஓதுகிறீர்கள்? தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தமிழிலே நீங்கள் வந்து ஓத வேண்டாமா என்று ஸ்டாலின் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அவர் கண்டிக்கலாம் சார். ஒரு அப்படி கிடையாதுங்க. நான் என்ன கேட்கறேன்னா கண்டிக்கிறது அல்ல. அவர் முதலமைச்சருங்க. அவர் என்ன இந்துக்களுக்கு மட்டும் முதலமைச்சரா? இந்துக்களுக்கு மட்டும் தான் திமுக இருக்குதா? அப்ப திமுக எல்லோருக்குமானது இல்லையா? எல்லா விதமான நல்லது கெட்டதையும் பேசாதா? அப்ப இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் கூடாது, சமஸ்கிருதம் தவறு, தமிழ் தான் வேண்டும். சரி, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் நீங்கள் வந்து அரபு மொழியில ஓதுகின்றீர்கள், தமிழில ஓதுகள் என்று? ஏன்னா அந்தந்த மத நம்பிக்கை. நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க? உங்களுக்கு என்ன சார் வேலை? நாட்டில் அதான் பிரச்சனையா? சரி, அப்ப நான் எதற்கு சொல்றேன்னா பண்றதெல்லாம் இவங்க மதத்துக்கு எதிராக நாங்களா? ஏங்க நீங்க தமிழ்நாடு நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் தான். 13 இடத்துக்கு பதிலா சொல்லுங்க. பிரதமர் மாயத்தோடல உள்துறை திமுக என்ன பண்ணுது? 13 இடத்துக்கு பதில் சொல்லுங்க சார். 13 திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்க. 13 இடங்களுக்கு வாங்க. இல்லங்க 13 இடத்தை விடுங்க. 13 இடத்தை விட்டுருங்க சார். 13 இடங்கள் இந்த மாநிலத்தினுடைய கலவரம் நடைபெற்றது. ஏங்க ஒரு மன்னர்கள் நடக்குது. ஏங்க அந்த இடத்துல எத்தனை பேர் என்ன பலியாயிட்டாங்களா? 13 இடத்துல இங்க திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற விடாமல் திமுக காரன் தடுத்ததனால பூர்ணச்சந்திரன் செத்து போனான். உங்களால செத்து போனான். திருப்பரங்குன்றத்திலே பூர்ணச்சந்திரன் செத்தா
சும்மா பேசிட்டு திமுக சும்மா தமிழ்நாட்டுல எதுக்கு சார் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த பூர்ணச்சந்திரன் செத்துக்க மாட்டான். 13 கடைசி வரையும் தமிழ்நாடு 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 திருப்பரங்குன்றத்திலே இன்னைக்கு என்ன சம்பவம்? இன்னைக்கு மாமிசத்தை மேலே மலையிலே கொண்டு செல்லக்கூடாது, உணவு சாப்பிடக்கூடாதுன்னு கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த 60 பேர் சேர்ந்து மலை மீது மாமிசத்தை கொண்டு போறாங்க. அப்ப இது பிரச்சனை உருவாமா உருவாதா? இந்துக்கள் வணங்குகிறார்கள், இந்துக்கள் அதை வந்து கல்றாங்க. கன்னியாகுமரியில அதிகமாக இருக்கிறது கிறிஸ்துவர்கள், ஆனால் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இந்து, அதனால எல்லாருமே அங்க ஒண்ணா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிற திண்டுக்கல் மாவட்டத்தில் அவர்களுடைய அன்னதானம் நடத்துறதுக்கு தடை விதித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதவெறி கும்பல் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சார் இப்போ வந்து தொடர்ந்து இப்போ சிதம்பரம் அவர்கள் கூறியதாக இருக்கட்டும், தொடர்ந்து ஆனால் வந்து இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, தொடர்ந்து அந்த பேச்சுக்கள் இருக்கு. ஆனால் பிரதமர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான இந்த சம்பவம், இந்த 13 பேர் சம்பவம் தவிர தொடர்ந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார். இணக்கமான போக்கு தான் எல்லா மதத்திலையும் கடைபிடிக்கிறார் அப்படின்றது தான் பாரத மாதா செந்தில் சொல்றாரு. உங்க நிறைவான கருத்தை நீங்க சேர்த்து தம்பி செந்தில் சொல்றாரு, ஓகேங்களா? அவர் வந்துட்டு எல்லா மத நல்லிணக்கத்தோட இருக்காரு. ஏங்க அதுதாங்க திடீர்னு இன்னைக்கு விவாதமே அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால. ஆமா நானே சொல்றேன், அங்க நடக்கிறதெல்லாம் பிரச்சனை நடக்கிறதெல்லாம் எங்கங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல தானே. ஜார்க்கண்ட்லயே வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மதவாத அரசு இந்து இந்த ஒரு விஷயம் இது ஜார்க்கண்ட்ல நடந்ததுக்கு காங்கிரசும் இந்த கூட்டணியும் உண்மையிலேயே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் பொறுப்பேற்குமா? சரி, ஓகே ஓகே, இந்தியா கூட்டணி பொறுப்பேற்குமா? சரி, கேள்வி வச்சிட்டீங்க, அதுக்கான பதில் என்ன அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கன்னு தெரியுமா, அதுக்கான வாய்ப்பே இல்லையங்க. வாய்ப்பு இல்லாத சப்ஜெக்ட பேசி என்ன இப்ப என்ன சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு அவங்க வந்து இதுல வந்து ஊறி இருக்கிற மதவெறி இருக்குன்றது அவர் தெளிவா சொல்லிட்டாரு. யாராவது பலியாயிட்டாங்களான்னு கேக்குறாரு. என்னதுங்க இருங்க, சும்மா பேசிட்டு கூடாது, பேச விடணும். நான் சொல்றேன், பலியாகிட்டாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்போ வந்து அப்ப அதுல இருந்து எந்த அளவுக்கு அவங்க மத வரி கொண்டு இருக்கிறாங்கன்னு புரியலையா? ஊறி இருக்குதுன்னு தெரியல. மைண்ட், மூளை கீழே, காலு கீழே, உடம்பு ஃபுல்லா அவங்களுக்கு மத வெறி தான் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி இது வரைக்கும் வந்து எல்லாம் கருத்து வேறுபாட சில காரியங்கள் பண்ணிருக்கலாம், நாங்க அது இல்லைன்னு மறுக்கல, நாங்க மறுக்கல இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா பலியாகிட்டாங்களா 13 இடத்துல இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் நடந்து இருக்குது. நீங்க கிறிஸ்துமஸ் விழாவை போட்டு கொண்டாடிட்டு இருக்கிற கேள்வி அதுதான். எங்கள் தலைவர் சிதம்பரத்துடைய கேள்வி, யாரா இருக்கட்டும் பொதுமக்களுடைய கேள்வி, என்னுடைய கேள்வியும் அதுதான் சார். நீங்க என்ன சொல்றீங்க, கிறிஸ்துமஸ் விழாவை கிறிஸ்டியனுக்கு ஆதரவா பண்றீங்க, ஓகே வரவேற்கிறோம். ஆனா பின்னாடி இங்க கும்பிட்டு உங்க அதே டைம்ல அடிச்சு நொறுக்கு பண்றான். நான் என்ன கேக்குறேன், போலீஸ் என்ன வேடி உங்க போலீஸ் தானே? இதே தமிழ்நாட்டுல நடந்திருந்தா பேசுனதுக்கே இவ்வளவு குரல் கொடுக்குறீங்கல்ல, சும்மா பேசுனதுக்கே தன்னுடைய கருத்துக்களை சொன்னதுக்கே பேசுறீங்கல்ல, அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் என்ன சொல்றேன், அல்ல பாயிட்டானா செத்துட்டானான்னு கேக்குறாரு. என்ன இது விளையாட்டு சமாச்சாரம்? என்ன ஜனநாயக நாட்டுல வாழ்றோமா இல்ல வந்து எனக்கு ஒண்ணுமே ராசிசமான ஒரு நாட்டுல வாழ்றோமா? எவனுக்குமே அவனுடைய சுதந்திரமா ரைட் டு ரிலீஜியஸ் ஸ்பீச் இருக்குது, அவனுக்கு ரைட் டு வர்ஷிப் இருக்கு. அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டதை அவன் செஞ்சிட்டு இருக்கிறான், ஒரு மதத்துக்காரனும் செஞ்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அடிச்சு நொறுக்குறானுங்க, செத்துட்டானான்னு ஒரு கேள்வி வந்து எழுப்புறாரு. இன்னைக்கு வந்து பிஜேபி சார்பா பேச வந்திருக்க இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பேச தெரியாது, கவுண்டர் கொடுத்து டிபேட் பண்ண தெரியாது, தேவையில்லாத பேச்சு சொல்றேங்க. அந்த சம்பவத்துக்கு டிபேட் பண்ணுங்க. இப்ப டிபேட் எதுக்கு? அதுக்கு வாங்க நீங்க. ஆமா, நீங்க பலியாகணும் அர்த்தம்.
இந்து உங்களுடைய மத தீவிரத்தினால கிறிஸ்டியன் முஸ்லிம் அடிபட்டு சாவணுமா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க கேக்குறேன். உங்களுடைய மத தீவிரத்தினால கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அடிபட்டு சாவணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? நல்லா கேட்டுங்க. இது தமிழ்நாடு. நீங்க ஒரு அந்த சைடு இல்ல. ராஜீவ் காந்தி நீங்க சீக்கிய கலவரத்தின் போது ஆலமரம் சாய்ந்தால் பக்கத்துல இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் அதிலே இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நான் கிளீனா பேச விரும்புறேன். அதுக்கு இன்னொரு டிபேட் வைக்க சொல்றேங்க. அவர் நான் பண்றேன். தேவையில்லாம எல்லாம் பேச நான் என்ன சொல்றேன், தேவை இதான் சொல்றேன். எங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, அதனால எங்க தலைவர் சிதம்பரம் அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லிருக்காரு. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அருமையா சொல்லிருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்ற தம்பி சொன்ன மாதிரி நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ் தான் 74 இடங்கள்ல வந்து ஆட் ஸ்பீச் இன்னைக்கு பண்ணப்பட்டிருக்குது. மத சார்பா இந்து மத கிறிஸ்டின் மதத்திலையும் முஸ்லிம் மதத்திலையும் தவறான ஒரு வார்த்தைகளை பேசி இன்னைக்கு தலைவர் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது வந்து கேஸ் ஆயிருக்குங்க. 74% பதிவாயிருக்கு. அது என்ன தப்பா சொல்லிட்டாரு. அதே மாதிரி எங்க தலைவரும் கூட இன்னைக்கு என்ன தப்பா சொல்லி இருக்கிற. அதனால அங்க நீங்க இது பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு மத கலவரத்தை பத்தி தான் பேசுறோம் நாங்க. மத கலவரம் அதுவும் ஒரு கிறிஸ்துமஸ் இன்னைக்கு பண்டிகை, இன்னைக்கு நல்லா ஒரு கிறிஸ்துமஸ் நல்லெண்ணக்குன்னு சொல்றீங்க. நீங்க எந்த விதத்துல அதை ஏத்துக்க முடியும்? இங்க வந்து 13 இடத்துல 13 மாநிலத்துல சம்பவம் நடந்திருக்கு. அதை கட்டுப்படுத்த உங்களால முடியல. எல்லாமே உங்க கண்ட்ரோல் தான் வருது. அதனால தயவு செய்து பிஜேபி அரசு தான் மெயினா தயவு செய்து இந்த நாடகத்தெல்லாம் விட்டுருங்க. இந்த நாடகத்துல எல்லாம் யாரு ஏமாந்தாலும் தமிழக மக்கள் ஏமாறவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், நன்றி. திரு செல்வம் சார், நீங்க இந்த கருத்துக்களை ஏத்துக்கிறீங்களா? அதாவது நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிஜேபி நடத்தக்கூடியது. அதாவது மத விரோத செயல்கள், மத மோதல்கள் எந்த வடிவத்தில் எந்த ரூபத்தில் யாரால் நடத்தப்பட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது. நாம எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறவங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா, ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு பல லட்சம் மக்கள் ஆண்டு கணக்குல இன்னும் சொல்ல போனா கூடிக்கிட்டே இருக்காங்க. 1 கோடிக்கு நெருக்கமான மக்கள் ஐயப்ப சாமியை கும்பிட போறாங்க. ஐயப்ப சாமியை கும்பிடுறதுக்கு முன்னால எப்படி தெரியுமா, ஐயப்பருடைய தோழனாக இருந்த வாவர் என்கிற இஸ்லாமிய சாமியை கும்பிட்டுட்டு தான் ஐயப்பனை கும்பிட போவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்ம நாட்டுல கடைபிடிக்கப்படுகிற மத சார்பின்மை. இத நீங்க வந்து இதுக்கு யாரும் காங்கிரஸோ திமுகவோ ஒன்னும் ஒட்டுமொத்த குத்தகைதாரர் கிடையாது. ரெண்டாவது, இப்ப திருச்செந்தூர் ஆனா ரங்கநாத சாருக்கு, நெறியாளர் ரங்கநாத சாருக்கு நல்லா தெரியும். திருச்செந்தூர்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல வீரபாண்டிய பட்டணம்னு ஒரு ஊர் இருக்கு. அது முழுக்க கிறிஸ்தவ பெருமக்கள் வாழக்கூடிய இடம். அது போக அதுல இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் முழுக்க இஸ்லாமிய பெருமக்கள் இன்னும் நிறைவான கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. அதான் கேளுங்க, ஒரு நாள் கூட யாரு எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொல்லி பழகக்கூடியவங்க இங்க வந்து யாராலும் மதத்தின் பெயரால் அரசியல் நடத்த முடியாது. மதத்தை வச்சு ஏமாத்துற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னுடைய அருமை தம்பி திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினி சொன்னாங்க, அவங்க என்னமோ கோயில் 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு 4000க்கு மேற்பட்ட ஏக்கர் மீட்புன்னு சொன்னாங்க. இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி மோசடித்தனமான ஒரு துறை எது தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டில் இருக்கிற 38 துறைகள்ல ஒண்ணுமே கிடையாது சார். இந்து மதத்துக்கு நீங்க குடமுழுக்கு நடத்துறீங்களா? எந்த படத்தில் நடத்துறீங்க? அந்த கோவில் படத்தை எடுத்து நீங்க யார் சார் நடத்துறதுக்கு? எத்தனை முறை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. 4000 ஏக்கர் மீட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் பொறுப்பேற்று கொண்டு குற்றம் சாட்டுறேன். ஒரு 100 ஏக்கர் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா உடனே அதுல கோவில் நிலம். சுருக்கமா நிறைவு செய்யுங்க, நேரம் கம்மியா இருக்குது. கேளுங்க சார். அதனால இவங்க வந்து இந்து மதத்தையும் காப்பாத்தல, இஸ்லாத்தையும் காப்பாத்தல, கிறிஸ்தவத்தையும் காப்பாத்தல. இவர்கள் காப்பாற்றியது ஊழல் 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 ஊழலை மட்டுமே காப்பாற்றி வருகிறார்கள். இவர்களுடைய முகமூடி கிழிக்கப்பட்டு விட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி 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 நன்றி. பாரத மத சந்தில் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க சுருக்கமா. அதாவது மத ரீதியாக உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்க துவேஷத்தோடு இருந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகமும்
அது கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான், கம்யூனிஸ்டுகளும் தான். இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எப்படியெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதிலே இந்த கூட்டணி தெளிவாக இருக்கின்றது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ அது சார்ந்த அமைப்புகளோ 3 மதங்கள், குறிப்பாக இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மதங்களுடைய நம்பிக்கைகளுக்கு மதிப்பளித்து தொடர்ந்து பாரத பிரதமர் எல்லா விதமான பண்டிகைகளுக்கும் எல்லா விதமான மதங்களுக்கும் உரிய அந்த மத தலைவர்களோடு இணைந்து அற்புதமாக சிறப்பாக ஒரு இந்தியாவிலே ஆட்சி செய்து வருகின்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சித்தான் இந்து விரோத ஆட்சி, மத துவேஷத்தோடு இருக்கின்றது. இந்த நாடு மதசார்பற்ற நாடு என்று 100 முறை சொல்கின்றார். அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்திலே மதசார்பற்ற நாடு என்கின்ற வார்த்தை இல்லை. இந்த நாடு நெருக்கடி காலத்தில் இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் சட்டத்தை மீறி கொண்டு வந்ததுதான் மதசார்பற்ற நாடு. இவர்கள் மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு மட்டும் சாராமல் இருப்பது என்பது இந்து மத எதிர்ப்பை காட்டுகிறது என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி சார். அதுக்குள்ள வந்து இப்போ இதுக்கு அதாவது நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. இப்போ ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையில நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள், திமுக உட்பட பல கருத்துக்கள் ஹமாஸ்க்கு ஆதரவா சொன்னாங்க. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்ல இந்து மைனாரிட்டிஸ் வந்து பெர்சிக்யூஷன் ஆகுது, நடக்குது. அதுக்கு ஏதாவது குரல் கொடுப்பாங்களா? ஒட்டுமொத்தமா அந்த மத சார்பு இந்த மாதிரியான பிரச்சனை இந்தியாவினுடைய தலைகுனிவு என்பது மோடியால் ஏற்பட்டிருக்கிறது. 2023 முன்னாள் அதிபர், அமெரிக்காவோட அதிபர் நம்மளுடைய ஒபாமா சொல்றாரு, சிறுபான்மையினர்களின் உரிமைகளில் பாதுகாக்கவில்லை என்றால் இந்தியா ஒரு கட்டத்தில் பிளவுபடும். இதை எதை வச்சு சொல்றாருன்னா, மோடி அவர்கள் தொடர்ந்து சிறுபான்மையினர் உரிமைகளை தட்டி பறிப்பதில் தான் கவனம் செலுத்துகிறார். இன்னைக்கு இந்த 13 இடத்துல இந்த விஷயம் நடந்தது சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்க 2 பேருமே அதை பற்றி வாயை திறக்காது, அதை அப்படியே திமுக கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இங்க இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 13 இடங்களை பத்தி நான் பேசுறேன், நீங்க அந்த டிபேட்டுக்கு வாங்க, நானும் வரேன். 13 இடங்களை பற்றி இவர்கள் அது பற்றி வாயை திறக்கல. 13 இடத்திற்கு அந்த நடைபெற்ற சம்பவத்துக்கு ஒன்றிய அரசும் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் பொறுப்பேற்க வேண்டும். அந்த மாநிலத்தில் விடுமுறையை ரத்து செய்திருக்கிறார்கள் சார். சரி சரி, பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.